கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனை அறிந்தும், அப்போ நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தெய்வம் யாருன்னு தெரியும், தெய்வனுடைய தன்மைகள் தெரியும், எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார், நமக்கு செய்திருக்கிறார், செய்தவைகளை வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும், பாருங்க, அப்போ மகிமையும் கனமும் தேவனுக்குரியது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா, இது எங்களால் உண்டானதல்ல. ஏசப்பா, எங்கள் பிரயாணம் நீங்கள் தான் எங்களை வாய்க்க பண்ணீங்க, எல்லாவற்றையும் கொடுத்தது நீங்கள் தான் சுவாமி, உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், நீர் தான் மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்ல வேண்டும். ரெண்டாவது, ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றிற்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவன் விரும்புகிற ஒரு காரியம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம் பாதுகாப்பா இருப்பது தேவனுடைய பெரிதான கிருபை, பிரியமானவர்களே. அப்போ நம்ம நல்ல ஸ்தோத்திர பலி, வாய்களை திறந்து, அதுக்கு தான் அந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு செலுத்துங்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ எல்லாவற்றிற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், கணவனுக்காக ஸ்தோத்திரம், பிள்ளை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரம், வீட்டில் இருக்கிற அத்தனை பொருட்களுக்காக ஸ்தோத்திரம், நண்பர்களுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு கொடுத்த உணவுக்காக ஸ்தோத்திரம், உடைக்காக ஸ்தோத்திரம், திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே போதகர்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இப்படி எல்லாவற்றிற்காக உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. அப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணாம இருந்தா சிந்தனையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருள் அடைஞ்சிருமா? அப்போ இருள் அடைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம தானே செய்யணும், அப்படி வந்துடும். இது புறஜாதிகள் செய்வாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தேவனுக்கு மகிமையும் ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்தும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். மனதார உம்மை போற்றுகிறோம், மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரோம். இதை கேட்டு அநேகரும் பக்கம் திரும்ப உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.